வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 27 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை அனுசரிக்கிறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஹிட்லரை பற்றிலாம் படிக்கும்போது தோணும், என்னப்பா இது எல்லாரும் தான் போர் புரியுறாங்க, இவரெல்லாம் போய் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அவர் நடந்தாலே அவர் நிழலை அவரை பார்த்து பயப்படலாம் சொல்கிறாங்க, ரொம்ப ஓவராக இருக்குது அது மாதிரிலாம் தோணும். ஆனால் இந்த நாளை பற்றி படிக்கும்போது தான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கிறாரு. அதை படிக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பயத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1941 1945 இடைப்பட்ட காலத்தில் ஒரு பேரழிவு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் உலகப் போர்கள் நடந்தது. நிறைய மில்லியன் கணக்கில் மக்கள் அழிஞ்சு போனாங்க, இறந்து போனாங்க. நிறைய பேரை ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு மோதல்களில் அவங்கள ரொம்ப கொடூரமான முறையெல்லாம் அவங்களை கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1935 ஒரு லா இந்த ஹிட்லருடைய காலகட்டத்தில் வெளில வந்தது. என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரம்பெர்க் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா. இந்த லாவுனுடைய பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள்னு சொல்லக்கூடிய இனக்குழு மக்களை கார்னர் பண்ணி அழிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்குது. அதாவது இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறது அப்படின்றது இந்த நாட்டுக்கு எதிரானது, தீவிரவாத செயல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை புதுசாக இவங்கள உருவாக்கி அதுக்கு ஒரு லாவை போட்டு கொள்றதே ஒரு வேலையை வச்சுருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து ரோமானியர்களையும் இந்த லா உட்படுத்தியிருக்கு. அவங்களையுமே கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கொள்றதுக்கே பார்த்தீங்கன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்கிறாங்களாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இதுக்குன்னே ஒரு செப்பரேட்டான ஒரு இடங்கள்லாம் உருவாக்கி அந்த இடத்துல மக்களை போட்டு கொள்றதே ஒரு வேலையை வச்சுருந்துருக்காங்க. ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கும். அந்த குடோனுக்குள்ளே போயிட்டு ஒரு விஷவாயு அது உட்செலுத்தி அவங்கள சாவடிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு பட்னி போட்டு சாவடிக்கிறது, நோய்வாய்ப்பட்டவங்களை அப்படியே வனாந்தத்தில் விட்டுறது, வெளில எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் விட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிடுவாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு பசி பட்டினி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதுலேயும் கொடுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த விஷவாயு தான் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேரை ஒரு சின்ன பகுதியில் அடைக்க முடியுமோ அவ்வளோ பேரையும் அந்த ஒரு குடோன் மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் அடைச்சி அத்தனை பேரையும் கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா போலாந்தில் ஆஸ்விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குடோனுடைய பேர் இது. இந்த மாதிரி ஏகப்பட்ட குடோன் வச்சிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான குடோன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்விட்ஸ் அப்படின்ற ஒரு குடோனு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. அப்போ பார்த்துங்க மற்ற இருக்கிற இடத்துலலாம் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அந்த சமயத்தில் 1945 அந்த முடிவுகள்லாம் வருதுல, இரண்டாம் உலக போர் முடிவு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 7500 பேர் துருப்புகள் அங்கேருந்து விடுவிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான ஒரு குடோன்ல இருந்து. இப்படி நாசிக் படையிலால் பாதிக்கப்பட்ட அந்த யூதர்கள் எல்லாருமே விடுதலையாகி 7500 பேர் மட்டும் வெளில வந்திருக்காங்க இல்லையா. அந்த நாளை நம்ம நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். இது மாதிரி வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி வரலாற்றிலையும் இதுக்கப்புறம் என்றைக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐக்கிய நாடுகளின் சபை 2005 ஒன்றா கூடி இதுக்கு ஒரு நினைவேந்தலை கட்டாயம் செலுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தான் இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம் ஜனவரி 27. நெக்ஸ்ட் டே ஆஃப் லிஃப்டிங் ஆஃப் த சிஏஜ் ஆஃப் லெனின்கிரேட் இன் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் லெனின்கிரேட் முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுகை வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு முற்றுகையாக, அதுவும் ஒரு பேரழிவுகரமான ஒரு முற்றுகையாக பார்க்கப்படுகிற கொடூரமான ஒரு முற்றுகையாக ஏன் இவ்வளோ பெருசாக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு முற்றுகை அப்படின்றது வரலாற்றில் இது வரைக்குமே எங்கேயுமே இடம்பெறாத ஒரு விஷயம். எனக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இந்த முற்றுகையானது நடந்தது. லெனின்கிரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுங்க. ஜெர்மனுடைய படை, இந்த சேம் கான்செப்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதே ஹிட்லருடைய கொடுமையினுடைய இன்னொரு உச்சகட்டம் தான் இது. என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனுடைய படைகள், இந்த நாசிக் படைகள் ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவை சூழ்ந்துடுறாங்க. லெனின்கிரேட் அப்படின்ற ஒரு பிளேஸு ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே இந்த மக்களே மாட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே தப்பிச்சு போகிறதுக்கான வழியே இல்லை. நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உள்ளே எந்த பொருளும் போக முடியாது, சாப்பாடு பொருள் போக முடியாது. அவங்களுக்கான தொடர்பு, வெளி உலக தொடர்பு அப்படின்றது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறைன்றது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். இந்த விஷயத்தை நான் படிக்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு. அதை நான் தொடர்ந்து படிக்க நம்மளை அறியாமல் ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுகளுக்காக மக்கள் அடிச்சுக்கிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில விஷயங்கள்லாம் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல மனித கரியை தின்ன காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் எழுதப்பட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு இடம்னா அதுதான். அதை பற்றி நம்ம பெருசாக பேசணும். ஏன்னா கேனபிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். சப்போஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா எனக்கு முடிச்ச விக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிஃபைல ஒரு சேனல் இருக்குது. அதில் நான் அதை பற்றி சொல்லலாம் தான் இருக்கேன் இதுக்கப்புறம். ஸோ கேட்கணும்னு நினச்சா நீங்கள் அதில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெனின்கிரேட் முற்றுகை சமயத்தில் இது எல்லாமே நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்றது பெரிய லெவலில் இருந்திருக்காது. வெறும் பிரெட்டும் சில மரத்தூள்களும் மட்டுமே
சாப்பிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. இவ்வளவு கொடூரமான முற்றுகை அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 27. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பதிவேடின் படி தான். மற்றபடி வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கணிப்பு படி இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6,50,000 மக்கள் வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜப்பானியர்களுடைய தாக்குதல் அப்படின்றது இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2,000 வேசிகள் உருவாகி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே இந்த போர்களினுடைய ஒரு பகுதி தான். இவ்வளோ பெரிய முற்றுகை எப்படி தெரியுமா அங்கே முடிவுக்கு வந்துச்சு? கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை பருவநிலை மாற்ற அதிகப்படியான குளிர் வர அதிலிருந்து மக்கள் வந்து தப்பிக்கிறதுக்காகவும் இல்லை ராணுவ வீரர்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் எங்களால் வந்து முற்றுகையை வந்து தொடர முடியாது, இதுக்கப்புறம் நாங்கள் வெளில வந்துடும்ன்ட்டு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் முடியாது, நீங்கள் அவங்களை அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறேன்னு சொல்லி உத்தரவு போட்டார். அதையும் மீறி அவங்க வந்து அவங்கள போர் புரிஞ்சு அழிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் இயற்கை காலநிலை சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்து போகாமல் அவங்களே அழிகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. கடைசியாக இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு பெரிய இயற்கையால் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி 1944 இவ்வளோ பெரிய லெனின் முற்றுகையானது முடிவுக்கு வந்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா லெனின்கிரேட் முற்றுகை அனுசரிப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ரஷ்யா ஜனவரி 27. நெக்ஸ்ட் வேர்ல்டு பிரீஸ்ட் பம்பிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கப்படுது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான இடைப்பட்ட ஒரு உறவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் தான். அந்த தாய்ப்பால் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீ டாக்டர்ஸை கேட்டால் சொல்லுவாங்க. அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு சமூக ஊடகங்களில் இந்த தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அழகு போயிடும் இல்லை சம்திங் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பெண்கள் தாய்ப்பாலை வந்து கொடுக்கறத நிறுத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வெளில வந்துச்சு. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசு வரைக்குமே அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தது அப்படின்ற காலம் இருந்தது. அதனால தான் அந்த பசங்க வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில குறிப்புகள்லாம் கூட சொல்கிறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய்மார்கள் வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை சம்திங் ஏதோ ஒரு வேலையாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த பால் சுரப்பு அப்படின்றது குறைவானதாக இருக்கும், சில பேருக்கு வந்து அதிகப்படியாக இருக்கும். இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது வந்து இந்த பால் வந்து கட்டிடுறது இல்லை அவங்களுடைய மார்பகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், புண்ணு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுலேருந்து அந்த குழந்தைக்கு ஆனால் ரெகுலராக நம்ம பால் கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு எக்யூப்மெண்ட்டை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அப்படி 1920 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1854 ஒன்று ரெடி பண்ணாங்க. ஆனால் அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகல. செஸ்மாஸ் எட்வர்ட் லாஸ்கர் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு 1920 ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணுறாரு. அது பெரிய லெவலில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950 ஐனார் எக்னால்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் அவங்கள வந்து ரெடி பண்ணாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கான மெத்தடில் இது ஒரு மெத்தடாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது பாலை எடுத்து குழந்தைக்காக எடுத்து வச்சுருவாங்க. இதுக்கு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சாங்க. அப்படி அந்த எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ண விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வென்டி ஆம்ரூஸ்டர் அப்படின்ற ஒரு பர்சன். இது வந்து இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர். ஒருவேளை அவர் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அதை விற்பனை பெருசாகணுன்றதுக்காக விளம்பரத்துக்காக உருவாக்கினாரா என்ன இதெல்லாம் தெரியல. பட் ஆனால் இது அதுக்கான ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி வந்து உங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பால்ன்றது அவசியம்ப்பா, அதை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெயினான ஒரு கான்செப்ட் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரீஸ்ட் பம்பிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஜனவரி 27. நெக்ஸ்ட் டே ஆஃப் ஃபாதர்லேண்ட் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துர்க்மெனிஸ்தான் அனுசரிக்கிறாங்கப்பா. இதனால் பொறுத்த வரைக்கும் ஆயுதப்படைகள்லாம் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான். 1992 ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இவங்களோட ஆயுதப்படைகள் உருவாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 படை வீரர்களோட இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா படைகள்லையுமே இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த துறையை சார்ந்தவங்க இல்லாமல் எல்லாரும் எல்லா படைகளோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஆயுதப்படைகள் வந்து கொண்டாடுறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நாளாக இவங்க நாட்களில் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ஃபாதர்லேண்ட் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க துர்க்மெனிஸ்தான் ஜனவரி 27. நெக்ஸ்ட் போலாந்தில் பப்ளிக் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாள் வந்து உண்மையாக நல்ல நாளாக தான் எனக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளே விடக்கூட மாட்டாங்க. காரணம் என்னென்னா உளவாளிகளாக இருப்பாங்களா, இல்லை அவங்களால நிறைய பிரச்சனை வந்துருமா, ஏற்கனவே எங்கள் நாட்டிலே பெரிய பிரச்சனை இருக்குது, இதில் நாங்கள் எப்படி உங்களுக்கு உணவு கொடுக்குறது, எங்களே வந்து பற்றாக்குறை இருக்குது, பஞ்சம் இருக்குது, பட்டினி இருக்குது, ஏகப்பட்ட காரணங்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்த போலாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அகதிகளாக போனவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1919 ஜோசப் பில்சோடஸ்க் அப்படின்ற பர்சன் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி அகதிகளாக வந்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணத்தில் சைன் பண்ணுறாரு. அப்படி அந்த சைன் பண்ண அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க போலாந்து ஜனவரி 27. நெக்ஸ்ட் கனடாவில் ஃபேமிலி லிட்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதனால் பொறுத்த வரைக்கும் ஏபிசி லிட்ரஸி அப்படின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் உருவாக்கப்படுது தான். இந்த நாளோடைய பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து கல்வி அறிவோடு இருக்கணும், அவங்களுக்கான எழுத்து ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ணுறது எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த எழுத்து
எழுத்து திறன்றது அதிகமாகும், உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட். குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க அப்படின்றவாங்க பழகுது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க கனடாவில் ஃபேமிலி லிட்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 27. மனிதத்தை கொன்றுவிட்டு மனிதர்கள் எதை ஆளப்போகிறோம் என்று யோசிச்சா போதும், போர்கள் நின்றுடுமோன்னு தோணுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.